திடீர் சாலைகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது மேன்லி பீச். இன்னைக்கு நம்ம ஜேர்னி இந்த ட்ரெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து சர்க்குலர் கேக்கு போயிட்டு சர்க்குலர் கேல இருந்து ஒரு ஃபெரி எடுத்து மேன்லி பீச் போக போறோம். இப்போ நம்ம சர்க்குலர் கே ரீச் ஆயிட்டோம். சர்க்குலர் கேல தான் ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸான 2 லேண்ட்மார்க் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் இந்த பிளேஸை கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பிளேஸ் சிட்டிலே இருக்கிறதுனால நீங்க சிட்னில எங்க ஸ்டே பண்ணியிருந்தாலும் இந்த பிளேஸை ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். கிட்ட போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, தூரத்துல இருந்து பார்த்தாலே இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகு. இப்போ நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகி ஃபெரி பிடிக்க போகலாம். ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் இந்த சீ சைட் ஏரியாவில் வாஃப் 1 வாஃப் 2ன்னு நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம ஃபெரியை போர்ட் பண்ணணும். மேன்லி போகிறதுக்கு நார்மல் ஃபெரி ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபெரியும் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபெரியில் தான் போக போகிறோம். டிக்கெட்ஸ் எதுவும் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ்வலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஓப்பல் கார்டை வச்சு டேப் ஆன் பண்ணி ஃபெரியை போர்ட் பண்ணிக்கலாம். ஃபெரியோட டைமிங் அண்ட் எந்த வாஃப் நம்பர்ன்றதை ஸ்டேஷனில் இருக்க டிஜிட்டல் போர்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸை ட்ரிப்யூ அப்படிங்கிற அந்த ஆப் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க நாங்கள் போர்ட் பண்ண போகிற அந்த ஃபாஸ்ட் ஃபெரி. இந்த ஃபெரியில தான் நம்ம இன்னைக்கு மேன்லி பீச் போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஃபெரிக்குள்ளே என்ட்ரானதும் அப்பர் அண்ட் லோவர் செக்மெண்ட் 2 இருக்கும். அண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர்லேயும் நீங்கள் உட்காந்துக்கலாம். யூஸ்வலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காரும் போது உள்ள இன்டோரில் உட்கார்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபெரி போகிற இந்த வேகத்தில் உப்பு தண்ணி ஃபுல்லாக மேலே அடிச்சிரும். இல்லை வெளியே உட்காந்து காற்று வாங்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அவுட்டோர் தான் பெஸ்ட். நாங்கள் இன்னைக்கு அப்பர் செக்மெண்ட்டில் அவுட்டோரில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சன்னி டே, அதனால நிறைய பேர் பீச்சுக்கு போகிறதுக்காக இந்த ஃபெரியில் நமக்கு ஒரு ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்படியே இந்த பியூட்டிஃபுல் சீ, ஹார்பர் பிரிட்ஜ் அண்ட் ஒபேரா ஹவுஸ் பார்த்துக்கிட்டே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி சிட்னியோட 2 பியூட்டிஃபுல் லேண்ட்மார்க், ஒன்று இந்த ஹார்பர் பிரிட்ஜ், இன்னொன்று இந்த ஒபேரா ஹவுஸ். இந்த 2 அட்ராக்ஷனையும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஃபெரி ரைடு இருக்கும். சிட்டிக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிக்கிட்டே நம்ம ஆல்மோஸ்ட் மேன்லி பீச் கிட்ட வந்துட்டோம். மாதிரி ஜெட்டில் எழுதுறது இங்கே ரொம்ப காமன், இது ரொம்ப அடிக்கடி நடக்கும். சரி, இது என்னதான் எழுதுறாங்கன்னு சொல்லி க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இருந்தேன். இனிஷியலி ஐ தாட் இட் இஸ் அ ப்ரொபோசல் டு சம்ஒன். ஆனால் பார்த்தா அது யாரோ ஒருத்தங்க வேங்னு அவங்க பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம ஷோர் கிட்ட ரீச் ஆயிட்டோம். வீடுங்க இருக்கிற ஏரியான்றதுனால நிறைய பேர் போட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிட்னியில் சுற்றி சுற்றி பீச் அண்ட் ரிவர்ஸ் தான், அதனால நிறைய பேர் அவங்க வீட்டில் பிரைவேட் போட்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கயாக்கிங் அண்ட் சர்ஃபிங்லாம் இங்க ரொம்ப காமன். சம்மர் டைம்ல இந்த பிரைவேட் யாச்சஸ் இந்த இடம் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். நிறைய பேர் இங்க ஃபிஷிங் கூட பண்ணுவாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் இங்க எவ்வளவு போட்ஸ் இருக்குன்னு. இந்த சீ கலர் அண்ட் இங்க இருக்க இந்த போட்ஸ்னால இந்த இடமே செம்ம அழகா இருக்கு. இப்ப நம்ம வந்த ஃபெரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி போய் மேன்லி பீச்சுக்கு போக வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃபெரியிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இந்த ஃபெரி இருக்கிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் நம்மளால மேன்லி பீச்சுக்கு போக முடியும். ஸோ மெயின் ரோட் போயிட்டு அங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி மேன்லி பீச்சுக்கு நடந்து போக போகிறோம். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்தோம். அதை பார்த்த உடனே எங்களால் உள்ளே போகாமல் இருக்க முடியல. இந்த ஷாப் பேர் வேற அனிட்டா, நம்ம ஊர் பேர் மாதிரி இருந்தது. உள்ளே வந்ததும் இவங்களோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் டாப்பிங்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு ஹேசல்நட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நடந்து மேன்லி பீச்சுக்கு வந்தாச்சு.
இங்க நிறைய பேர் வாக்கிங் அண்ட் ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. டாக்ஸையும் கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல சன்னி டேன்றதுனால நிறைய பேர் இங்க வந்து சன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜாலியா பீச்ல குளிச்சிட்டு இருக்காங்க. மனுஷங்க மட்டும் இல்லைங்க, இந்த பேர்ட்ஸும் இங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்ததுங்க. இந்த மேன்லி பீச்சுக்கு மக்கள் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் சர்ஃபிங். இந்த பீச்ல நல்ல வேவ்ஸ் இருக்கிறதுனால இந்த பீச்சை தான் சர்ஃப் பண்றதுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் சர்ஃபிங் கத்துக்கிறவங்க கூட இந்த பீச்சுக்கு வந்து தான் மோஸ்ட்லி கத்துக்குவாங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு சர்ஃபிங் ஒரு முக்கியமான என்டர்டைன்மெண்ட். இந்த மாதிரி சர்ஃப் பண்றவங்க அண்ட் பீச்ல குளிக்கிறவங்க சேஃபா இருக்கிறதுக்காக கோஸ்டல் கார்டு எப்பவுமே அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. பீச்லயே விளையாடுற மாதிரி வாலிபால் கோர்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க. பீச்ல ஆட்டம் போட்டு முடிச்சதும் குளிக்கிறதுக்கு டேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நாங்களும் ரொம்ப நேரம் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால செமையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்துல இருக்க இந்த கடைக்கு வந்திருந்தோம். இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. கிராப், ப்ரான்ஸ், ஸ்குவிட் எல்லாமே இருக்கு. நாங்க இப்போ கிரில் ஃபிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஃபிஷ் வந்துருச்சு. இதுதான் அது. ஃபுட்டு கொஞ்சம் பிளண்டா தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அகைன் நம்ம ஃபெரி எடுத்து அங்கே இருக்க ட்ரெயின் பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணும். ஃபெரி இருக்கிற அந்த வாஃப் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃபெரியை இண்டிகேட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலரில் எஃப்னு ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. சிமிலர்லி நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆரஞ்சு கலரில் டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனை பார்க்கலாம். நம்ம ரிட்டர்ன் போக போகிறது ஃபாஸ்ட் ஃபெரி கிடையாது, நார்மல் ஃபெரி தான். ஃபெரிக்குள்ளே வந்தாச்சு. இதுலேயும் நம்ம டாப் ஃப்ளோரில் தான் உட்கார போகிறோம். இவன் தான் நம்ம ஃபெரியை இன்னைக்கு ஓட்டிட்டு போக போகிற கேப்டன் போல இருக்கு. மேன்லிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு ஃபெரி இங்கேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கிள் கேட்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபெரியிலேருந்து இறங்கி போய் ட்ரெயின் எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். மீன்வைல் நான் உங்களுக்கு ஃபெரியோட இன்டோர் சீட்டிங் ஏரியா எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த அழகான இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. சர்க்கிள் கேக் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சிட்னியை நீங்கள் என் கூட சேர்ந்து சுற்றி பார்க்கறதுக்கு சிட்னியின் சாலைகளில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.